ப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எப்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா? கையை வச்சுக்கிட்டு கப்பல் கவுந்தது போல ரொம்ப துக்கத்தோடு கூட இருக்கீங்களா? எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் கேட்கிறேன், நீங்க கவலைப்படுறதுனால ஏதாவது மாற போகுதா? இதே நீங்க மாற்ற முடியுமா? முடியாது இல்ல. அப்படியே நீங்க கவலைப்படுறீங்க. நீங்க கவலைப்படுறதுனால என்னென்ன பிரச்சனைலாம் வரும் தெரியுமா? உங்க ஹார்ட் பாதிக்கப்படும், உங்க சிந்தனை பாதிக்கப்படும், உங்க டைம் வேஸ்ட் ஆகும், உங்க சரீரத்துல பல வியாதிகள் வர்றதுக்கு இந்த கவலை ஒரு பெரிய மூல காரணம். ஏன், இந்த முடி கொட்டுறதுக்கு கூட இந்த கவலை பெரிய மூல காரணம். இதெல்லாம் நமக்கு நாமளே சொல்லுவோம்ல, ஒரு வார்த்தையா காமெடியா சொல்லுவாங்க பாருங்க, எனக்கு நானே என் சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி. அதாங்க நீங்க கவலைப்படுறது. வேதம் அழகாக சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31வது வருடத்திலே கடைசி வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, கவலைப்படாதிருங்கள். நீங்க டோன்ட் ஒரி, எதையும் குறிச்சு நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா எல்லாவற்றையும் அவர் பார்த்துப்பார். தேவையில்லாத துக்கம், தேவையில்லாத கவலைப்பட்டு மனசை ஏன் நீங்க உடைச்சுக்கிறீங்க? எல்லாவற்றையும் அதினரின் காலத்துல அவர் செஞ்சிருப்பார். இதுக்கு முந்தின சம்பவங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஆகாயத்து பறவையை பாருங்க, அது விதைக்கிறது இல்ல, பூக்களை பாருங்க, அதெல்லாம் ஒண்ணுமே செய்யறது இல்ல. ஏன் அதெல்லாம் அவர் சொல்றாரு அப்படின்னா, இவைகளை எல்லாம் நான் செய்கிற தேவன் ஏன் இதை செய்ய மாட்டேனா? உன்னுடைய காரியங்களை நான் செய்ய மாட்டேனா? உன்னுடைய காரியங்களை குறிச்சு நான் கரிசனை எடுக்க மாட்டேனா? நீ ஏன் துக்கப்படுற? நீ ஏன் வேதனை படுற? நீ ஏன் அழுகிற? நீ ஏன் எப்ப பார்த்தாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிற? கவலைப்படாத. நீ கவலைப்படுறதுனால ஒண்ணுமே செய்ய முடியாது. கத்த சொல்றாரு, அவர் எனக்காக யாவை செஞ்சு கொடுப்பார். நான் கவலைப்படுறதுனாலயோ அவரை மனம் இறங்கி ஒண்ணும் செய்ய மாட்டார். நீங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கும்னா ஆண்டுடைய பாதத்துல போய் விழுங்க, கர்த்தர் நிச்சயமா அற்புதம் செய்வார். கவலைப்படுறதுனால ஆண்டவர் மனம் இறங்கி எனக்கு செய்வார், அப்படி செய்யவே மாட்டார். கவலை என்பது விசுவாசமற்ற ஒரு வாழ்க்கையை குறிக்குது. கவலை என்பது தேவன் மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை குறிக்குது. நீங்க உண்மையா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீங்கன்னா நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருவீங்க. அவருக்கு மேல கவலை வச்சுட்டு நீங்க ஃப்ரீயா இருங்க. ஆண்டவரே, உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துட்டேன். எனக்கு தேவையில்லாத டென்ஷன்ஸ் வரக்கூடாது, தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது. அதனால என் சரீரம் வீணா போகுது, என்னுடைய பிரச்சனை பெருசாகிக்கிட்டே இருக்குது. ஆகையால் இன்றைக்கு நான் ஒன்று செய்ய விரும்புகிறேன். என்னுடைய துக்கங்களை எல்லாம் உங்க சமூகத்துல நான் வச்சு நான் ஃப்ரீயாக விரும்புகிறேன். நான் இன்னும் கவலைப்பட மாட்டேன், இனி நான் துக்கப்பட மாட்டேன். அப்படி நீங்க இருப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் நிச்சயமா சந்தோஷமா மாறும். உங்க பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அவர் மேல தூக்கி வச்சுட்டீங்கன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. எனக்கு நான் தான் அதை செய்யணும், நான் தான் இதை செய்ய முடியும், நான் இருந்தாதான் எல்லாம் சரியாகும். நோ நோ நோ, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு அவருடைய கருத்துல கொடுத்துட்டு நீங்க ஃப்ரீயா இருங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான காரியத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு கவலைப்படாதீங்க, ஹாப்பியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.